நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம் டெல் லேப்டாப் உண்டு. இதில் வந்து பவர் இஷ்யூன்னு சொல்லி கொண்டு தந்தவங்க. இதில் மாடல் நம்பர் QA-LA1 LA7762P 2002 மேனுஃபேக்சர் போட்டு உண்டு. இதில் நான் இப்போ செக் பண்ணி கொண்டு வரக்குள்ளே பார்த்தேன். இதில் ஒரு ஐசி வந்து பேர்ன் ஆகிருக்குது. அதே நேரம் இதில் ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று பேர்ன் ஆகிருக்குது. அதை நாம் இது ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் இது வந்து பவர் அப் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. இதுக்கு நான் பாவிக்கிற உபகரணம் வந்து 852D 2 key ஹாட் ஏர் கன். இதை நாங்கள் யூஸ் பண்ணி இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் இந்த ஐசியும் ரிமூவ் பண்ணியாச்சுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஐசியை வந்து இதில் வச்சு வேற ஒரு ஐசி ஒட்டணும். ஆனால் இப்போ இந்த 5SM ஐசி இல்லாதால் நான் இதில் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்ப்போம் டிஸ்பிளே வருதா இல்லையான்னு சொல்லி. இப்போ லைட் ஒன்றாகுது, ஃபேனும் ஒன்றாகுது. உண்மையாக வந்து இந்த டிஸ்பிளே வந்துட்டுது. ரைட், இப்போ நாங்கள் கீபோர்டை கனெக்ட் பண்ணி F1 ப்ரெஸ் பண்ணோன்னா இது ஒர்க் பண்ணும். இதில் வந்து ஸ்க்ரீன் பிரச்சனையான ஒரு தான் இது காணப்படுது. அதாவது நாங்கள் மாற்ற வேண்டிய ஐசி இந்த இருக்குது. இதை நாங்கள் மாற்றணும்னா இதில் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ணும். ஆகவே நான் அதை ஷார்ட் பண்ணி இதை நான் இப்போ ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த சிப் லெவல் மதர்போர்ட் ரிப்பேரிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் இவ்வாறான சில ஷார்ட் பண்ணி செய்யக்கூடிய வேலைகளை நான் இதில் பதிவிடுவேன். நீங்கள் இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.